வணக்கம் ரவி. அதாவது சென்னை திருச்சி செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் இன்று சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்தது. அந்த விமானத்தில் பயணம் செய்ய வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் பரிசோதித்து பயணிகளை விமானத்திற்குள் அழைத்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் பிரபல திரைப்பட நடிகரும் முக்குளத்தூர் புலிப்படை கட்சி தலைவருமான முன்னாள் எம்எல்ஏவான கருணாஸ் இந்த விமானத்தில் சென்னையிலிருந்து திருச்சி செல்வதற்காக வந்திருந்தார். அவருடைய கைப்பை சென்னை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் ஸ்கேன் மூலம் பரிசோதித்தனர். அப்போது அந்த கைப்பையில் வெடிபொருள் இருப்பதாக எச்சரிக்கை அலாரம் ஒலித்தது. இதையடுத்து அதிர்ச்சி அடைந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த கைப்பையை தனியாக எடுத்து வைத்துவிட்டு கருணாஸிடம் விசாரித்தனர். ஆனால் கருணாஸ் அந்த கைப்பையில் பொருட்கள் எதுவும் இல்லை என்று கூறினார். இதையடுத்து கைப்பை பாதுகாப்பு அதிகாரிகள் திறந்து பார்த்து பரிசோதித்த போது அதனுள் 2 பாக்ஸ்கள் இருந்தன. அந்த பாக்ஸில் ஒவ்வொன்றிலும் 20 துப்பாக்கி குண்டுகள் வீதம் மொத்தம் 40 லைவ் துப்பாக்கி குண்டு இருந்தன. அவைகள் அனைத்தும் கைத்துப்பாக்கியால் பயன்படுத்தக்கூடிய 32 mm ரக குண்டுகள் ஆகும். உடனடியாக துப்பாக்கி குண்டுகளை பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் கருணாஸிடம் தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கருணாஸ், நான் துப்பாக்கி லைசன்ஸ் ஹோல்டர், என்னிடம் உள்ளது. கை துப்பாக்கியில் பயன்படுத்துவதற்கான குண்டுகள் இவைகள். விமானத்தில் குண்டுகளை எடுத்து செல்லக்கூடாது என்று விதி இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் அவசரமாக புறப்பட்டு வந்ததால் பையில் இருந்த துப்பாக்கி குண்டு பாக்ஸ்களை நான் கவனிக்கவில்லை என்று கூறினார். அதனால் தெரியாமல் பையில் இந்த குண்டுகள் இருந்துவிட்டது என்று தெரிவித்தார். அதை அடுத்து தனது துப்பாக்கி லைசன்ஸ், அது புதுப்பித்த ஆவணங்களையும் போன்றவைகளும் காட்டினார். ஆனாலும் பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பு விதிமுறைகளின்படி துப்பாக்கி குண்டுகளை விமானத்தில் எடுத்து செல்வது தவறு, எனவே உங்களை இந்த விமானத்தில் பயணிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியதோடு கருணாஸின் திருச்சி விமான பயணத்தை ரத்து செய்தனர். இதையடுத்து பாதுகாப்பு அதிகாரிகள் மேலும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் காரணமாக இந்த விமானம் சுமார் அரை மணி நேரம் தாமதமாக இன்று திருச்சிக்கு புறப்பட்டது. ரவி.